ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் 11 புராண கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 4வது கதை ஸ்ரவன்குமாரின் பெற்றோரின் பக்தி. வாங்க பார்க்கலாம். ஸ்ரவன்குமார் ஒரு புராண கதாபாத்திரம். ஸ்ரவன்குமாரின் பெற்றோருக்கு கண் பார்வை கிடையாது. அதனால் ஸ்ரவன்குமார் தன் பெற்றோரை கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு வந்தார். ஒரு வாட்டி அவருடைய பெற்றோர் புனித யாத்திரை செல்ல விரும்புகிறதா ஸ்ரவன் கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ரவன்குமாருமே அவங்கள தனியாக அனுப்ப முடியாது கண்ணு தெரியாதனால. அதனால் என்ன பண்ணுறாருனா, ஒரு பெரிய மூங்கில் எடுத்து 2 உறுதியான கூடைகளை 2 பக்கமும் கட்டி விட்டு தன் தோல்லையே சுமந்துட்டு பெறப்படுறாரு. ஒரு நாள் அவங்க அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு சேர்றாங்க. அங்கே பெற்றோர்களுக்கு இரவில் தாகம் ஏற்படுது. உடனே ஸ்ரவன்குமார் தண்ணீருக்காக தன்னோட குவளையை எடுத்துட்டு கரைக்கு போகிறாரு. அதே நேரத்தில் மகாராஜா தசரதனும் வேட்டையாடுறதுக்காக அங்கே சேர்றாரு. ஸ்ரவன்குமார் தன்னோட குவளையை தண்ணீரில் முக்கி தண்ணீர் மோக்குறாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. தசரதன் ஏதோ மான் தான் தண்ணி குடிக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு அம்பு எய்திடுறாரு. அந்த அம்பு ஸ்ரவன்குமாரை தாக்குது. சத்தம் கேட்டு தசரதன் வேகமாக ஓடி பார்க்குறாரு. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். தசரதன் சோகமாக இருக்கிறத பார்த்து ஸ்ரவன்குமார் சொல்கிறாரு, என் மரணத்தில் எனக்கு எந்த வருத்தமுமே கிடையாது. ஆனால் என் பெற்றோர்களை நினச்சதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் போய் என்னோடய மரண செய்தியை சொல்லிவிட்டு தண்ணீர் கொடுத்து அவங்களுடைய தாகத்தை மட்டும் தனித்திருங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த கதை மூலமாக குழந்தைகள் தங்களோட பெற்றோர்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதையும், வயசான காலத்தில் அவங்கள எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் கண்டிப்பாக கற்றுக்கிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.